இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து கயா ஜங்ஷன். ஸோ கயா ஜங்ஷன் ஃபெசிலிட்டிஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய பிரயாக்ராஜ், சென்னை அண்ட் மதுரையோடதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ கயா வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஷன். பிகாஸ் கயாவில் தான் வந்து இந்த பிண்டம் தானம் அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் கயா வருவீங்க. ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் எனக்கு தெரிஞ்ச வந்து எங்கேயுமே வந்து உட்காரத்துக்கு வந்து ப்ராப்பர் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே இல்லை. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாருமே வந்து கீழே தான் உட்காந்துருக்காங்க. நான் அங்கேருந்து வரேன். ஆக்சுவலி இது ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம். இத்தனைக்கும் இங்கே நிறைய எக்ஸ்பிரஸ்லாம் வருது. இதெல்லாம் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் நின்றுருக்கு. இது ஆக்சுவலி எங்கள் ட்ரெயின் இல்லை, எங்கள் வந்து கங்கா சட்லஜ் எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்ம் தான் வரும். எங்கேயுமே வந்து உட்காரத்துக்கு வந்து இடம் இல்லை. இங்கே மட்டும் ஏதோ ஹைட்டாக ஏதோ வச்சுருக்கானுங்க. மற்றபடி பெருசாக எங்கேயுமே வந்து உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே இல்லை. இவ்வளோ பெரிய ஸ்டேஷனில் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து முக்கியம். ஸோ அதுவே வந்து இங்கே இல்லை. ஸோ அதுவே ஒரு பெரிய 0 மார்க் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இங்கே வந்து இப்போதைக்கு ரிட்டையரிங் ரூம் ஃபெசிலிட்டிஸும் வந்து இங்கே கிடையாது. ஸோ ரிட்டையரிங் ரூம்ஸ் ஐ திங்க் மெயின்டெனன்ஸில் இருக்குதுன்னு சொல்லி வந்தது நான் செக் பண்ணுறப்போ. ஸோ மற்ற ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பிளாட்ஃபார்ம் நம்பரும் வந்து சரியாக ப்ராப்பராக இல்லை. எனக்கு வந்து இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஓரத்தில். ஸோ அங்கே மட்டும்தான் வந்து வச்சுருக்கானுங்க. யூஸ்வலாக வந்து அந்த டிஸ்பிளே மாதிரிலாம் இருக்கும், சின்ன சின்ன டிஸ்பிளேஸ் வந்து மேலே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. செம மொக்க ஸ்டேஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த கயா ஜங்ஷன். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஓப்பனாக தான் இருக்குது. ஒரு மழை பெஞ்சது அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் அடிச்சுட்டு தான் ஓடணும். ஸோ அந்தளவுக்கு இந்த ஸ்டேஷன் வந்து மொக்கையாக இருக்குது. ஸோ அங்கே மேலே வந்து வெல்கம் டு கயா ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி மட்டும் இருக்குது. மற்றபடி அங்கேயுமே ட்ரெயின் நம்பர் எதுவுமே வந்து டிஸ்பிளேலாம் பண்ணல. ஸோ நானே வேரியஸ் மை ட்ரெயின் ஆப்பில் தான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே கிளாக் ரூம் கூட எனக்கு வந்து ப்ராப்பராக இருக்கான்னு தெரியல. ஏன்னா இங்கே ஆனால் அந்த பார்சல் சர்வீஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கேன். பட் கிளாக் ரூம் வந்து இருக்கணும். லெட்ஸ் சி. பார்சல் சர்வீஸ்லேயே வந்து கிளாக் ரூம் இருக்குதுன்னு சொல்லி நான் இப்போ தான் வந்து விசாரித்தேன். ஸோ கிளாக் ரூம் வந்து இருக்குது. லக்கி அந்த சைட்லாம் குப்பையாக வச்சுருக்கானுங்க. ஐ திங்க் இது வந்து பார்சல்ஸ் நினைக்கிறேன். ஓகே, இதோடய அதாங்க அந்த ப்ராப்பராகவே எதுவுமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷேடும் இல்லை. அவ்வளோ ஒரு முக்கியமான ஜங்ஷனில் வந்து இவ்வளோ கேவலமாக இருக்குது. இன்னொன்று நான் இங்கே என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா வந்து இங்கிலீஷில் பேச எங்கேயுமே வந்து இவங்க எழுதலை. ஸோ ஐ திங்க் இது வந்து பீகார். ஸோ அதனால் அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் தான் நிறைய யூஸ் பண்ணுவானுங்க போல். இங்கிலீஷ் வந்து இருக்கலாம் யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு. எங்கேயுமே எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் இருக்கும். இங்கே வந்து இங்கிலீஷ்லேயே எங்கேயுமே ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இங்கே சுத்தமாக இல்லை. ட்ரெயின் நம்பர் கூட வந்து அவனுங்க லாங்குவேஜில் தான் வச்சுருக்கானுங்க. ஒஸ்ட்டுங்க. ஸோ இங்கே இவனுங்களோட ஆட்டிடியூடுக்கும் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். மோசமாக தான் இருக்கும். எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்க மாட்டானுங்க. பேக் வச்சுட்டு நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் எங்கே. மற்றபடி எனக்கு இது வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அதுதான் வந்து ரொம்ப மொக்கையான ஸ்டேஷன். ஸோ இங்கே எந்த ஃபெசிலிட்டிஸுமே வந்து இங்கே எதிர்பார்க்க முடியாது. அந்த ட்ரிங்கிங் வாட்டர், அந்த இது மினரல் வாட்டர், அந்த லிட்டருக்கு 5 ரூபா அது வந்து இருக்குது. எனக்கு அதுவுமே பெருசாகலாம் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தெரில எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும். ஸோ ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் ஸ்டேஷன்ஸ் ஐ ஹவ் எவர் பீன். ஸோ அதான் சொல்லுவேன். ஸோ யா, பை.